ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, புதிய ஜியோ சிம்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க்கே கிடைக்காத நெட்ஒர்க் கிடைக்கிற மாதிரி ப்ரீ 5G ஸ்பீட், அதாவது மிமோ டெக்னாலஜி ப்ரீ 5G ஸ்பீட் சில ஏரியாஸ்லாம் கிடைக்க போகுது. அந்த நெட்ஒர்க் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு புது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. முக்கால்வாசி இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஸ்டேபிள் ஸ்பீடே இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்குது, ஒருத்தவங்க கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணம் ரிலையன்ஸ் ஜியோ என்ன பண்ணாங்கன்னா ஹை ஸ்பீட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க நெட்ஒர்க் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும், அவங்க டவர் இது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கணும், அந்த குவாலிட்டி வந்து குறையக்கூடாதுன்றதுக்காக நியூ கவரேஜ் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 99% ஏரியாஸ் கவர் பண்ணாங்க. பட் ஆனால் நெட்ஒர்க் ஸ்டெபிலிட்டி இல்லை. இதுக்காக 1-2 மந்த்துக்குள்ள ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி புது டெக்னாலஜி கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம புது டவர்ஸ், எந்தெந்த ஏரியால டவர்ஸ் கம்மியா இருக்கோ அந்தந்த ஏரியாஸ்ல புது டவர்ஸ் வந்து இது பண்ணி திரும்ப அவங்க நெட்வொர்க் ஸ்டேபிள் பண்றதுக்காக இது பண்ணாங்க. அதுக்காக இன்டோர் கவரேஜ்க்கு சாம்சங்கோட அவங்க டைப் பண்ணிருக்காங்க. அவுட்டர் கவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோவே இது பண்ணிக்கலாம் இருக்காங்க. அவங்க வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 3 பேண்ட் வச்சிருக்காங்க. 800 MHz பேண்ட் வந்து இப்போ ஓகேஜ் இல்லாம இருக்கு. அந்த 3 பேண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உடனே சைமல்டேனியஸா ஒர்க் பண்ற மாதிரி அதை ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறாங்க. அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஸ்டேபிளா இருக்கும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 பேண்ட்ஸும் வந்து சைமல்டேனியஸா ஒர்க் பண்ணாது. ஒவ்வொரு பேண்ட் ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ற மாதிரி, ஒரு ஏரியால ஒவ்வொரு பேண்ட் ஒர்க் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்போ அப்படி இல்ல. 3 பேண்டுமே 800 MHz பேண்ட், 1200 MHz பேண்ட், 1900 MHz பேண்ட், எல்லா பேண்டுமே சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு வந்து டவர் கவரேஜ் சுத்தமா வந்து ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த ஒரு டிராப்பும் இருக்காது, எந்த ஒரு கால் டிராப் இருக்காது, பின்ன நெட்வொர்க் வந்து லோ ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் ஸ்டாப் ஆகுது, எந்த ஒரு உங்களுக்கு டிஸ்ட்ரப்ஷனும் இருக்காதுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இஃப் சில ஏரியாஸ்ல நெட்வொர்க் கண்டிப்பா கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க வந்து அவங்க புதுசா வந்து நெட்வொர்க் இது பண்ண போறது இல்ல, புது டவர் கட்ட போகுது. அதுக்கு போல அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரீ 5G டெக்னாலஜி, அதாவது மிமோன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அங்க டவர்ஸ்ல இன்ஸ்டால் பண்ண போறாங்க. சில ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா என்னதான் டவர்ஸ் கட்டினாலும் கொண்டு போக முடியாது. மேபி பாத்தீங்கன்னா அது பேண்ட்வித் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். மேபி அந்த ஏரியாஸோட ஸ்டீப் இருக்கும், அது அந்த ஏரியாஸ் பாத்தீங்கன்னா ஹில் ஏரியாவா இருக்கும், ஃபாஸ்ட் கவரேஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல என்னதான் 4G டவர் வச்சாலும் அங்க டவர் கொண்டு போது கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மிமோன்ற ஒரு ப்ரீ 5G டெக்னாலஜி அங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போறாங்க. அது மேபி பாத்தீங்கன்னா 1 to 2 monthsல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா 99% கவரேஜ் பண்ணிட்டோம், இன்னும் 1% தான் இருக்கு, அந்த 1% ஃபுல்லா கவர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதான் வந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி இந்த இது மிமோ டெக்னாலஜி கொண்டு வரதுனால ப்ரீ 5G ஸ்பீடு வரதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடு ஹையா இருக்கும், நெட்வொர்க் ஸ்டேபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் 1-2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஜியோ வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதோட ஃபுல் ஸ்பீடு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ 5G டெக்னாலஜி யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல, நார்மல் 4G யூசர்ஸ்க்கும் தான். அவங்களுக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஃபுல்லா டவர்ஸ் ஸ்டேபிள் பண்ணி ஹை ஸ்பீட் நெட்வொர்க் கொண்டு வரதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.